ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான பிரெட் கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 10 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்து வச்சுருக்கோம். நாலு ஸ்பூன் நாட்டு சக்கரை, நீங்கள் வெள்ளை சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய், இதை வந்து வாசத்துக்காக தான் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 கப் பால், இதை வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஃபஸ்ட்டு நம்ம பிரெட்டை திரிச்சிக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கறனால நமக்கு திரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஏலக்காய் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா பவுடராக திரித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக திரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கப் கேக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம திரித்து வச்சுருக்க பிரெட்டு சேர்த்துக்கோங்க. இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி, அதனால தான் நாங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோம். நம்ம நாட்டு சர்க்கரை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரெட்டும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கேக் மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. இல்லை நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கப் கேக்கு கப் ரெடி பண்ணிடலாம். நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரே அளவில் இருக்க 4 கப் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே அளவில் இருக்க கப் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லா கப்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். கப்பு ஃபுல்லாகவே தடவி விட்டுக்கலாம். நம்ம 4 கப்புமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மைதா மாவை கப்பில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மைதா மாவை கூட ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்படி செய்கிறதுனால நம்ம கேக் ஒட்டாமல் ஈஸியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 கப்புமே ரெடி பண்ணியாச்சு. இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். மாவை வந்து கப்பு ஃபுல்லாக வைக்காதீங்க, 3/4 அளவு வச்சாலே போதும். இந்த மாதிரி 3/4 அளவுக்கு நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 கப்புமே ஃபில் பண்ணியாச்சு. இதை கையை வச்சு இந்த மாதிரி 2 டைம் டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ணிடலாம். கேக்கை பேக் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 லேயர் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்டாண்டு வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். குக்கர் மேலே வெயிட்டும் சேர்க்க வேண்டாம், உள்ள பெல்ட்டும் சேர்க்க வேண்டாம்.
மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் இதை ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு வைங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் இது நல்லா பேக்காகி வரட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வருது அப்படின்னா நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். கேக் நல்லா ஆறட்டும். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கத்தியை வச்சு சுற்றிலும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ நம்ம கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இதை இந்த மாதிரி கவுத்தலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் ஒட்டவே இல்லை. இந்தளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. மைதா மாவு கோதுமை மாவு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியான பிரெட் கப் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கப் கேக் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.